Hello and vanakkam everyone. இன்னைக்கு எல்லா ஏஜ் குரூப்புக்குமே பிடிக்கிற ஒரு ஃபேவரட் ஸ்நாக் தான் பார்க்க போறோம். மெது வடை இல்லைனா உளுந்த வடைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த வடையை வச்சு எப்படி நம்ம தயிர் வடையும் பண்றதுன்னு காட்ட போறேன். So let's get started. இதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் உளுந்து, அதோட 2 டீஸ்பூன் பச்சரிசியும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனும் 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் கறி லீவ்ஸ் எல்லாத்தையும் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கணும். நாம எடுத்துக்கிற உளுந்த ஜஸ்ட் ஒரு 1 hour சோக் பண்ண வைங்க. அதுக்கப்புறம் நீங்க வெட் கிரைண்டர் இல்லைனா பிளெண்டர் யூஸ் பண்ணி நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு தண்ணி ரொம்ப விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும். நாம் அரைச்சி எடுத்த மாவு வந்து இந்த மாதிரி தான் ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற மாவில் நம்ம ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து உப்பும் காயப்பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி ஆயில் சூடான பிறகு நம்ம வடை பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் ஒரு முக்கியமான டிப் என்னென்னா, நீங்கள் வடை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் சைடில் தண்ணி வச்சுக்கோங்க. ஆயில் சூடான பிறகு நீங்கள் வடை போடும் போது அந்த பவுலில் கையை நல்லா டிப் பண்ணிவிட்டு நீங்கள் வடை மாவை எடுத்திங்கன்னா கையில் ஒட்டாமல் ஆயிலில் விழுந்துடும். ஆயிலில் வந்து எப்போவுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததும் நம்ம வடையை திருப்பி போட்டு அதர் சைடும் நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் வந்து மேலே வரந்தனையும் நல்லா வேக விடுங்க. நாம் எடுத்துருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து நம்ம வடைக்கு வந்து ஒரு நல்ல கிறிஸ்பினஸை கொடுக்கும், பட் டேஸ்ட் மாறாது. இப்போ நம்ம சுவையான மெது வடை ரெடி ஆயாச்சு. இந்த மெதுவடையை ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிடும்போது ஜஸ்ட் ஒரு கோகனட் சட்னியோட வச்சு சாப்பிட்டா நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அடுத்தது தயிர் வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம்.
தயிர் வடைக்கு எப்போவுமே தயிர் எடுக்கும்போது ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராகவும் நல்ல கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற 1 கப் தயிரில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் காயப்பொடியும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்து அதில் நம்ம மெதுவடையை ஒரு couple of minutes வந்து சோக் பண்ண விடுங்க. இப்போ நம்ம சோக் பண்ண மெதுவடை எடுத்து எக்ஸஸ் வாட்டரை ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வடை மேலே நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சிருந்த தயிரை சேர்க்கணும். அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் காரா பூந்தி சேவையும் சேர்த்துருங்க. ஃபைனல் டச்சாக கொஞ்சம் சாப்டு கொரியாண்டர் லீவ்ஸையும் மேலே சேர்த்து விட்டுருங்க. இந்த தயிர் வடையை டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் பண்ணலாம். நீங்கள் வேணும்னா மேலே கொஞ்சம் டேமரின் சட்னி இல்லைன்னா மின்ட் சட்னியும் சேர்த்துக்கலாம். நீங்களும் இந்த மெதுவடை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஐ வில் see you next time.